குழந்தையிலேருந்து அவங்க கற்றுக்கிற முதல் யூனிவர்சிட்டி நீங்கள் தான். என் புள்ள நேரத்துக்கு தூங்க மாட்டேன்றான், என் பொண்ணு செல்ஃபோனையே வச்சுன்னு இருக்கிறா, என் பையன் மரியாதையே கொடுக்க மாட்டேன்றான், என் பையனுக்கு ஒரு திறமையும் இல்லை, உங்களுக்கு என் பையன் மன்னிக்கவே தெரியல, அவனுக்கு கொடுக்குற பழக்கமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் பிரதர் அருள் பேசுகிறேன். தொடர்ந்து பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளை எப்படி ஈஸியாக ஜாலியாக சந்தோஷமாக வளர்க்க முடியும், அது ரொம்ப மிகவும் எளிதான ஒரு வேலை. ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு, குறிப்பாக அம்மாக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கவலை. பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன், பிள்ளை எனக்கு ஒரு தொல்லை, எல்லாரோட வாயிலும் வர வார்த்தை. ஐயோ டார்ச்சர் தாங்க முடியலப்பா, எல்லார் வாயிலும் வர வார்த்தை. ஒரே டென்ஷன், ஒரே ப்ரெஷர், இதான் எல்லாரும் வாயிலும் வர வார்த்தை. ஆனால் உண்மையிலேயே குழந்தைங்க கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஜாலி. எனக்கு நேரம் பத்தலை, டைம் கிடச்சிதுன்னா என் வாழ்க்கை முழுசுமே அவங்க கூட வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஏன்னா உண்மையாக பழகிறவங்க அவங்க தான். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, உள்ளத்தில் கள்ளம் கபடி எதுவுமே இருக்காது. ஓப்பனாக பேசி ஓப்பனாக பழகிறது குழந்தைங்க தான். அதனால தான் ஏசப்பா சொன்னார், சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவங்க கூட உங்களால் ஒத்து போக முடியலன்னா நீங்கள் அவங்களா மாறணும். மாறல, நீங்கள் குழந்தையா மாறலன்றதை அவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. யூ ஆர் நாட் அன்ஃபிட் ஃபார் ஹெவன், பரலோகத்தை நீங்கள் தகுதி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுங்க. அவங்க கூட ஒத்து போக முடியலன்னா இல்லை ஐயோ என் புள்ள அப்படி இல்லை, என் பொண்ணு அப்படி இல்லை அப்படின்னு. உன் பொண்ணு அப்படி இல்லை, உன் புள்ள அப்படி இல்லைன்னா அது யார் பொண்ணு யார் புள்ள யோசிச்சுப்பார். ஒன்றும் வேணா, அவங்க கூட மிங்கிள் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தன்றத ஒரு செகண்ட் பேக் போயிட்டீன்னா உனக்கு அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்றது உனக்கு புரிய ஆரம்பிக்கும். நீ அவங்கக்கிட்ட அப்பாவா அம்மாவா நினச்சி பேசுனீன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒன்று ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கும், இல்லைன்னா அவங்கக்கிட்ட அவங்க வயசுல நீ இருக்கும்போது எப்படி இருந்த அப்படின்னு அடிக்கடி ஒரு கேம் விளையாடுங்க குழந்தைங்க கூட போயிட்டு. இப்போ நீ தான் அம்மாவா, நான் தான் உனக்கு பொண்ணா, இல்லை நீ தான் அப்பாவா, நான் உனக்கு பையனா அப்படின்னு ஒரு கேம் விளையாடினால பாதி பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்க என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த கேம்ல சொல்லிங்க. இது எல்லாத்துக்கு மேல நான் கடைசி வீடியோல சொல்லியிருக்கேன், குழந்தைங்க கிட்ட போராடாதீங்க. அது கர்த்தர் வரும் கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை அனுபவிக்கணும். அது கூட போராடக்கூடாது. அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்க காட்டினா போதும், எப்படி சிரிக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும். ஸ்கூல்லேயே பாருங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கடன் வாங்குறது முதல் ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுக்குறாங்க. இதுல இருந்து இதை கழிக்கணும், 10 பக்கத்துல 10 கடன் வாங்கிக்கோ. விளையாட்டா தான் தெரியும், ஆனா அந்த வார்த்தை கடன் வாங்கிக்கோ அப்படின்னு. ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கணுன்றத அப்பா அம்மாவை குழந்தைங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நீ எப்படி பேசுற, எப்படி சாப்பிட்ற, எப்படி சிரிக்கிற, எப்படி முறைக்கிற. குழந்தையிலேருந்து அவங்க கத்துக்கிற முதல் யூனிவர்சிட்டி நீங்க தான். உங்ககிட்ட தான் எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் புள்ள நேரத்துக்கு தூங்க மாட்டேன்றான், என் பொண்ணு செல்போனையே வச்சுன்னு இருக்கிறா, என் பையன் மரியாதையே கொடுக்க மாட்டேன்றான், என் பையனுக்கு ஒரு திறமையும் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு என் பையன் மன்னிக்கவே தெரியல, அவனுக்கு கொடுக்குற பழக்கமே இல்லை, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட்ஸா வச்சுட்டு இருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நோட் எடுத்துங்க, ஒரு 10 பாயிண்ட் உங்க பிள்ளையோட பிளஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் 10 பாயிண்ட் எழுதுங்க. என்னெல்லாம் பிளஸ் இருக்கு, அதுக்கப்புறம் உங்க பிள்ளையோட குவாலிட்டி என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஒரு பாயிண்ட். அதை நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நினைச்சா உடனே குழந்தை பிறந்துடாது. எத்தனை பேர் எத்தனை கோயில் குளத்துக்கு போயிட்டு எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்றாங்க, ஆனா குழந்தை இல்லை. புரிஞ்சுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோல இதை பத்தி உங்க கூட பேசுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, என்னோட வார்த்தைகள் என் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உரைக்கும் வார்த்தைகள் பிரயோஜனமாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.